திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வில் பவரோட இருக்கும், ஆனா எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் ஃபுல் பவரோட இருக்கு. ஒரு காரசாரமான விவாதம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தேநீர் கடைகளிலும் நடந்தது. இந்த கருப்பு சிவப்பு தொண்டர்களுக்கும் இந்த பக்கம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் நடையில் நடக்கிற அந்த அரசியல் இருக்குல்ல, அது பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்கும். எங்க ஊர்ல இருந்து எங்க பெரியம்மா பொறி உருண்டை கொடுத்து அனுப்புனாங்க. எவ்வளவு பேர் தங்க உருண்டையே கொடுக்கறது தலைவருக்கு ஏராளமான பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான். பொறி உருண்டை கொண்டே கொடுப்போம். அப்புறம் அவருடைய வழக்கமான குரல்ல என்ன அப்படிங்கிறாரு. நான் அந்த பாட்டில் எடுத்து அது திறக்கிறேன், அவருக்கு தெரியல. கண்ணாடி போட்டு பாக்குறாரு, என்னது அப்படிங்கிறாரு. பொறி உருண்டை கொண்டு வந்தேன், நீங்க ஆடி 18. உடனே எடுத்து ஒரு உருண்டை எடுக்கிறாரு, அது பாக்குறாரு. இதெல்லாம் நான் 18 வயசுல சாப்பிட்டது. இந்த கவிதை எழுதுன அப்படின்னு சொல்லி கலைஞரை ஈஸியா கவர் பண்ணிடலாம். உடனே நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாரு. உடனே வர செய்வேன், என்ன படி அப்படின்னு. அடடா நண்பா, நீ எத்தனை அழகானவன். ஆப்பிள் கேட்டாய், வாங்கி கொடுத்தேன். அறுத்து சாப்பிட கத்தி கேட்டாய், அதையும் வாங்கி கொடுத்தேன். ஆப்பிளை சாப்பிட்டு விட்டு கத்தி என் கழுத்துக்கே வைத்தாயே. அடடா நண்பா, நீ எத்தனை அழகானவன். அவர் அப்படியே அந்த சோஃபாவே அதிரும்படி குலுங்குறாரு, சிரிக்கிறாரு. என்னடா நம்ம இவ்வளவு பெரிய ஒரு வேதனையை சொல்றோம், அவர் சிரிக்கிறாரு அப்படின்னு. இந்த துரோகிகள் எல்லாம் சந்திச்சே இதயத்துல தழும்புகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தலைவன் கிட்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு அழகான தாம்பாளத்துல வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க பக்கத்துல வைக்கிறாங்க. எனக்கு தலைவர் வெத்தலை போடுவாருங்கிறது எனக்கு அத்தனை வருஷம் பழக எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியே அழகா அந்த விரல் எடுத்து, அந்த மோதிர விரல்ல சுண்ணாம்பு எடுத்து வெத்தலை போடுறதையே அவர்கிட்ட தாங்க கத்துக்கணும். இலையதே வெத்தி இலையா மாத்தினவர் அப்ப அவரு. அதனால சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வில் பவரோட இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் ஃபுல் பவரோட இருக்கு. அந்த ஃபுல் பவரா இருக்கிறதுக்கான ஒரே அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லல, ஒரு அணுமின் நிலையம் யார் அப்படின்னா, இந்தியாவின் துணைக்கண்டத்தை, டெல்லியை வேட்டி கட்டிய ஒரு மனிதன் ஆட்டுவித்தான் என்றால் அது ஒரே ஒரு ஒற்றை தலைவன் தான், முத்தமிழ் பேரறிஞர் டாக்டர் கலைஞர் என்கிற அந்த ஒற்றை பெயர் தான். அந்த பெயர் இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கத்துக்குள் இருக்கிற இயக்கத்தை யாராலும் தடுக்க முடியாது. இது இயங்கிக் கொண்டேதான் இருக்கு. அதனாலதான் நான் அஸ்தமனமே இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு சொன்னேன். பொதுவாக நண்பர்களே, சமீபத்தில் சென்ற வாரம் கோவை ஞானி அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு எழுத்தாளர் இருக்கார். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு எழுத்தாளர். அவருடைய கட்டுரை ஒன்று படித்தேன். 80களை பற்றிய ஒரு கட்டுரை. அது நிறைய பேர் இங்க கண்டிப்பா 60, 70களில் பிறந்து 80s கிட்ஸ் நிறைய இருப்பீங்க. அந்த 80கள்ங்கிறது வந்து எப்பவுமே ஒரு அழகான ஒரு பொற்காலம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த 80s வந்து மறக்கவே முடியாது. அப்படி அந்த 80s, அந்த 80களை பற்றி அந்த எழுத்தாளர் வந்து ரொம்ப அற்புதமா ஒரு அழகான ஒரு கட்டுரை, பெரிய கட்டுரை எழுதியிருப்பாரு. நிறைய கிராமத்துக்கு செல்லுகிற நபர்கள் அப்பதான் அதிகமா சென்னையை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படின்னு அந்த கட்டுரை போயிட்டே இருக்கும். அப்ப அவர் எல்லாம் சொல்றாருன்னா ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை. எல்லா ஊர்களுக்கு போகும்போதும் அங்க இருக்கக்கூடிய குக்கிராமங்களின் தேநீர் கடைகள் எல்லாம் அதிகாலை நேரங்களிலேயே மிக பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கும். அங்க பக்கத்துல அந்த அடுப்புக்கறியை போட்டு அங்க ஒரு பக்கம் புகை மூட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் அண்ணாச்சி தேநீர் ஆத்திக்கிட்டு இருப்பாரு, ஒரு பக்கம் அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு சொல்லி டிஎம்எஸ் அழகா பாடிக்கிட்டு இருப்பாரு. இதுக்கு இடையில ஒரு காரசாரமான விவாதம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தேநீர் கடைகளிலும் நடந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருப்பு சிவப்பு தொண்டர்களுக்கும் இந்த பக்கம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் நடையில் நடக்கிற அந்த அரசியல் இருக்குல்ல, அது பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானி அவர்கள் அந்த இடத்த, பொற்காலத்தை விவரிச்சு காட்டுவார். ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவருடைய பாடல்களால் அங்கே ஒலித்துக் கொண்டிருப்பார், இந்த புறம் தன்னுடைய பேச்சுக்களால், எழுத்துக்களால் கலைஞர் ஜெயித்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையை நீண்டு கொண்டு போகும். நான் படிக்கும் போது என்னுடைய நினைவுகள் பின்னோக்கி போனது. எவ்வளவு ஒரு ஆளுமையான ஒரு தமிழ்நாட்டை ஒரு சிந்தனை புரட்சியாக மாற்றிய ஒரு தலைவரோடு நாமெல்லாம் நெருங்கி பழகி இருக்கிறோம் அப்படிங்கிறதே எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியம். உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், 14 வயசுல இருந்து ஒரு மனுஷன் போராடி அந்த 14 வயசுல அவர் பண்ண போராட்டமே ரொம்ப அற்புதமானது. இந்த 14 இல்ல, இன்னும் அதுக்கு பின்னால நான் நெஞ்சுக்கு நீதியை வந்து ஒரு கவிதையா தொடரா எழுதலான்னு சொல்லி ஆரம்பத்துல எழுதினேன் தலைவர் இருக்கும்பொழுது. அப்போ ஒரு 5-6 வாரம் முதலில் எழுதும் போது அப்பதான் அதை ரொம்ப ஆழமா படிக்க ஆரம்பிச்சேன்.
அப்ப அதுல ஒரு சம்பவம் வரும். கிட்டத்தட்ட அவர் வந்து 4ஆம் ஃபாரம் 3ஆம் ஃபாரம் படிக்கிறார். அப்ப 3ஆவது வகுப்புன்னு நினைக்கிறாரு, ஃபாரம்னு சொல்றாங்க அந்த காலத்துல. அதை படிப்பதற்காக அவர் வந்து திருக்குவளையில் இருக்கிற கிராமத்துல திருவாரூருக்கு வந்து அங்க ஒரு பள்ளிக்கூடத்துல போய் சேர்றாரு. சேர்ந்தா அங்க அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. அப்ப அவருக்கு வயசு 8 9 அந்த வயது தான் அவருக்கு. அப்ப அந்த தலைமை ஆசிரியர் அவரை பார்த்து, இல்ல தம்பி, இந்த பள்ளியில வந்து அட்மிஷன் முடிஞ்சிருச்சு, இது தேர்வு இனிமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் ரொம்ப நேரம் கேட்டு கேட்டு பாக்குறாரு அந்த சின்ன பையனா இருக்கும்போது. அவர் ஆனா அதை முடியலங்கிறாரு. கடைசியா ஒண்ணு சொல்றாரு, ஐயா, இந்த பள்ளியில் என்னை நீங்கள் சேர்க்காவிட்டால் இந்த தெப்ப குளத்துல போய் விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற ஒரு போர்க்குரலை அங்கே முன்வைக்கிறார். ஒரு சின்னஞ்சிறு பையன் ஒரு தலைமை ஆசிரியர் இப்படி பேசுவாருன்னு சொல்லி அவங்க யாருமே எதிர்பார்க்கல. ஆனா அந்த பையனுக்குள் இருந்த விடாப்பிடித்தனமும் அந்த பையனுடைய குரலில் இருந்த அந்த தீவிரமும் அந்த தலைமை ஆசிரியரை ஒரு உலுக்குகிறது. இல்ல தம்பி, உனக்கு இந்த பள்ளியில நாங்க இடம் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த 3ஆம் ஃபாரத்துல அவருக்கு இடம் கொடுக்குறாங்க. அந்த 8வது 9வது படிக்கும் போதே தன்னுடைய உயிரை துச்சமாக தூக்கி எறிந்து விட்டு ஒரு போராட்ட குணத்தோடு களத்தில் இறங்கி பயணத்தை ஆரம்பித்த ஒரு மகத்தான தலைவன் தான் தன்னுடைய 93வது வயதில் தன்னுடைய கடைசி காலத்தை கடந்து அந்த உடலுக்குள், இந்த ஜீவனுக்குள் காற்றில்லாது போன போதும் போராடி தனக்கான இடத்தை இந்த கொடுக்க மாட்டேன்னு சொன்ன விட்டு திரும்பி பெற்றார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அது அந்த நீட்சியை பார்க்கும்போது அவரே சொல்லுவார், நான் அடிக்கடி என் நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், வர வர நம்ம வாழ்க்கையும் கலைஞர் வாழ்க்கை மாதிரி ஆயிட்டு இருக்கு போல் இருக்குன்னு. ஏன் அப்படின்னு, இல்லை, கலைஞர் தான் சொன்னாரு, 24 மணி நேரம் தொடர்ந்து நான் மகிழ்ச்சியாகவும் இருந்ததில்லை, 24 மணி நேரம் தொடர்ந்து நான் துக்கமாகவும் இருந்ததில்லை, இந்த இரண்டும் கலந்ததுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கலைஞர் ஒரு அவருடைய நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்வதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உண்மையிலேயே அவரை பற்றி நான் படிக்கும் போதோ அல்லது பேசும்போதோ, இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவன் இந்த தமிழகத்தில் இருந்ததால் தான் இவ்வளவு குறுகிய புகழ் அவருக்கு கிடைத்திருக்கிறதோ, இந்த புகழே பத்தாதுன்றனா. ஒருவேளை அவர் வந்து ஒரு ரஷ்யாவிலோ ஒரு கியூபாவிலோ பிறந்திருந்தார், ஒரு உலகத்தையே உலுக்கிய ஒரு எழுத்தாளனாக பல நாடுகளில் இந்த ஒரு லெனின் மாதிரி, ஒரு சேகுவாரை போல ஒரு உலகத்தையே உலுக்கிய ஒரு சிந்தனையாளனாக அவர் வந்து தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய அறிவால், தன்னுடைய அந்த இலக்கிய ஞானத்தால் பெரிய அளவுல செழுமை பெற்றிருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. அவரோட நாங்க திரையுலக சார்பா அவரை கூட பயணிக்கும் போது ஏற்பட்ட எண்ணற்ற அற்புதமான சுவாரஸ்யமான அனுபவம். இங்க வரும்போது அதாவது இந்த இயக்கத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அழகு என்னன்னா, இங்க பேச வர்றவங்க அழகா பேசுறாங்கிறத தாண்டி இங்க வரவேற்பறையிலிருந்தே தமிழும் இலக்கியமும் மணக்கு துவங்கி விடுகிறது. அதுதான் இந்த இயக்கத்துக்கு இருக்கிற தனித்துவமான ஒரு அழகு. இங்க கவிஞர் இந்திரஜித் அவர்கள் பேசும்போது அப்படி நல்லா சொக்கி போய் கேட்டான், ஆனா என்னன்னா இது எப்படி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பிரயோகங்கள், அது எல்லாம், அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அது எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிறது கலைஞர் தான். அவர் மீது வைத்து அந்த புத்தகத்தை வாசிச்சு 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 ஒருத்தன் கவிஞனாக அவன் இருக்கவே முடியாது. கலைஞர் கவிஞனாக என்ன பண்ணணும்னா கலைஞருடைய புத்தகங்களை வாசிச்சாலே போதும், அவரை பத்தி யோசிச்சாலே போதும், கவிதை வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிந்தனைக்கும் ஆற்றலுக்கும் சொந்தக்காரரோட பயணிக்கும் போது மிகவும் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். நாங்க வந்து இளைஞன் அப்படிங்கிற ஒரு படத்தை ஐயா தான் வந்து அப்ப கதை வசனம் எழுதினாங்க. அந்த படத்துல நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவர் தான் எனக்கு கொடுத்தார். இந்த படத்துல நீயே கதாநாயகனா நடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அடிக்கடி அவரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு நிறைய அமையும். அப்படி பண்ணும்போது எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு தலைவரா இருந்திருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்குமான்னு தெரியல. நான் அடிக்கடி போதான் வருவேன், வித்தவுட் அப்பாயின்மெண்ட். அப்ப சிஎம்மா இருக்காரு. அப்ப போகும்போது கூட ஒரு முறை அன்னைக்கு நான் போகும்போது ஆடி 18, இப்பதான் ஆடி 18 எல்லாரும் கொண்டாடி இருப்போம் வீட்டுல. அந்த ஆடி 18 நிகழ்ச்சி திருவிழா எங்க ஊர்ல எல்லாம், நாங்க தஞ்சை ஊர் மாவட்டக்காரங்கிறதால எல்லாருமே அந்த காவிரி கரையோரமா போய் அதுக்கான படையெல்லாம் படைப்போம் இல்லையா. அப்படி அந்த ஆடி 18 விழா அன்னைக்கு கொண்டாடிட்டு அன்னைக்கு தலைவர் வர சொல்றாரு, போய் பார்க்க போறேன். இப்போ போகும்போது நீ ஆடி 18 இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்க ஊர்ல இருந்து எங்க பெரியம்மா பொறி உருண்டை கொடுத்து அனுப்புனாங்க. ஆடி 18 எங்க கும்பகோணம் சைட்லாம் பொறி உருண்டை செய்வோம். இந்த பொறி உருண்டை இருக்கு, ஒரு பாட்டில்ல போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்க இப்படி பார்த்தேன், இன்னைக்கு எடுத்துட்டு போறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டு சரி பொறி உருண்டையை கொண்டு போய், எவ்வளவு பேர் தங்க உருண்டையே கொடுக்கறதுக்கு தலைவருக்கு ஏராளமான தமிழ்நாட்டில் இருக்கிறான், பொறி உருண்டை கொண்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு பேக்ல வச்சுட்டு போறேன். போனா சண்முகநாதன் சார் எல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, ஒரு சிங்கத்தினுடைய வாயில் சந்திப்பவரை போல இருக்கும். அப்படி உருன்னு தான் உட்காந்து திரும்பி பார்ப்பேன். என்ன அப்படின்னா, ஐயா ஒண்ணு இல்லையா, நான் திரும்பிடுறேன்
அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கும். ஸோ அவரை கடந்து மேல கூப்பிடுறாரு. இதே மாதிரி ஒரு 7:30 மணி மேல போறேன். அவர் கிளம்பிட்டு இருக்காரு எங்கேயோ. அப்புறம் அவருடைய வழக்கமான குரல்ல என்ன அப்படிங்கிறாரு. இல்லைங்க சும்மா தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து 2 நிமிஷம் அப்படியே பேசிட்டு நான் போனா அப்படியே கீழே போய் உட்காந்துப்பேன். அப்படி பாருங்க பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு ஐயா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்று கொடுக்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்கூடாது. என்ன அப்படிங்கிறார். நான் அந்த பாட்டில் எடுத்து அதை திறக்கிறேன். அவருக்கு தெரியல. எனக்கு கண்ணாடி போட்டு பார்க்குறாரு. என்ன இது அப்படிங்கிறார். ஐயா எங்கள் ஊர்லேருந்து பொரி உருண்டை கொண்டு வந்தேன், நீங்கள் ஆடி 18, அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே எடுத்து ஒரு உருண்டை எடுக்கிறாரு. அது பார்க்குறாரு. ஆனால் இப்போ சொல்லும்போது எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறது, இதெல்லாம் நான் 18 வயசுல சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான அந்த பவள பற்களால அந்த பொரி உருண்டை எடுத்த என் தலைவன் அதை கடித்து ஒவ்வொரு பருக்கையாக அதை சாப்பிடுந்த அந்த ருசி இருக்கு பாரு. அந்த பக்கத்துல இருந்து அனுபவிச்சுட்டு அந்த பக்கத்துல அம்மா இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு தம்பி பொரி உருண்டை எடுத்துட்டு வந்திருக்கான். அவங்களுக்கு அதோட சந்தோஷம். அவங்களும் அதை வாங்கி அதை சாப்பிட்றாங்க. என்னடா ஒரு பொரி உருண்டை எடுத்துட்டு வந்து இவ்வளவு பெரிய தலைவரை கவுத்துட்டானே அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிறாங்களா. நம்ம பொன்னாடையும் அதை இதையும் கொண்டு வந்து கொட்டுறோம். ஒரு பொரி உருண்டைக்கு வந்து இவ்வளவு நிகழ்ச்சியா பேசுறாரு. அப்புறம் இன்னொரு பொரி உருண்டை எடுத்து சாப்பிட்டாரு. சத்தியமா அது நடந்தது. ஸோ இப்படி ஒரு ஒரு அற்புதமான அந்த வைபவம்னு சொல்லலாம். இதெல்லாம் வாழ்க்கையில வந்து எத்தனையோ பேருக்கு அவரோட பழகிற வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஒரு அவரோட நெருங்கி நடக்கிற நேரங்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கும், பெரிய பெரிய மனிதர்களுக்கெல்லாம். ஆனா என்னை போன்ற ஒரு சாதாரணமான ஒரு பாடல் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளன் அப்படின்னு பார்க்காம தமிழை நேசித்த காரணத்தாலேயே என்னை போன்றவர்கள் இல்லாம அவர் அருகாமையில் வைத்துக் கொண்டார். அதுதான் உண்மை. வேற என்ன எங்கள்கிட்ட இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர் கூடவே நாங்கள் பயணித்ததற்கான காரணம் அதுதான். ஒரு முறை சிடி நகருக்கு போறேன். ஒரு 9-9:30 மணி இருக்கும். இந்திரஜித் சார் சொன்னதால நான் அந்த சம்பவத்தை சொல்றேன். அங்க போறேன். தலைவர் உட்காந்து, அவருக்கு சிடி நகர்ல பாத்தீங்கன்னா அவர் வேற சேர்ல உட்காந்துருப்பாரு. ஒரு பெரிய மஞ்சள் கலர் சோஃபால இருக்கும். அந்த சோஃபால அவரோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பக்கத்துல அந்த ஒரு பொமரேனியன் நாய்க்குட்டி ஒன்று படுத்துருக்கும் எப்பவுமே. பிஸ்கட் போட்டுட்டு இருக்காரு. பக்கத்துல போய் அதே மாதிரி கீழே உட்காந்துட்டேன். ரொம்ப நேரம் நானும் பேசல, அவரும் டிவி பார்த்துட்டே இருக்காரு. 9:30 ஆயிடுச்சு நைட்டு. எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப மெல்ல திரும்பி என்ன விஷயம் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லையா, கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. கூடவே இருந்த ஒரு பையன், ஒரு நண்பர் வந்து ஒரு சின்னதா ஒரு துரோகம் பண்ணிட்டாரு. அதை நினைச்சு ஒரு கவிதை எழுதினேன். இந்த கவிதை எழுதினேன் அப்படின்னு சொல்லி கலைஞரை ஈஸியா கவர் பண்ணிடலாம். உடனே நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாரு. உடனே வர செய்வேன், என்ன படி அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், அடடா நண்பா, நீ எத்தனை அழகானவன். ஆப்பிள் கேட்டாய் வாங்கி கொடுத்தேன். அறுத்து சாப்பிட கத்தி கேட்டாய், அதையும் வாங்கி கொடுத்தேன். ஆப்பிளை சாப்பிட்டு விட்டு கத்தி என் கழுத்துக்கே வைத்தாயே. அடடா நண்பா, நீ எத்தனை அழகானவன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில நாம எத்தனையோ துரோகிகளை சந்திச்சான்னு இருக்கிறோம். அது மாதிரி ஒரு துரோகியை பத்தி எழுதி அது காட்டுறேன். இந்த துரோகிகள் எல்லாம் சந்திச்சே இதயத்துல தழும்புகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தலைவன் கிட்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் அப்படியே அந்த சோஃபாவே அதிரும்படி குலுங்குறாரு, சிரிக்கிறாரு. என்னடா நம்ம இவ்வளவு பெரிய ஒரு வேதனையை சொல்றோம், அவர் சிரிக்கிறாரு அப்படின்னு. அப்ப இன்னும் கொஞ்சம் தன்னுடைய தலையில் தாழ்த்துகிறார். கிட்டத்தட்ட நான் அவருடைய காது கிட்ட என் முகம் இருக்கு. அப்பதான் அவ்வளவு க்ளோஸ் அப் ஷாட்டா பாக்குறேன். ஒரு கதாநாயகி அவ்வளவு க்ளோஸ் அப்பா பார்த்தா கூட நமக்கு அவ்வளவு ஒரு மயக்கம் இருக்காது. ஆனா வித்தவுட் மேக்கப்ல என் தலைவனுடைய கண்ணங்கள் மாம்பழ கண்ணன்னா அதுதாங்க அப்படி இருக்கும். கிட்டத்தட்ட 87-88 வயசுல அப்படி சும்மா தகன்னு ஒரு தங்கத்தை அரிஞ்சு வச்ச மாதிரி ஒரு கலரு. அந்த கலரோட அந்த பிளாக் கருப்பு கண்ணாடியில தலைவர் அப்படி திரும்பி சிரிக்கிறாரு. யோ, உனக்கு இன்னும் லீடர்ஷிப் பத்தலையா? அந்த லீடர்ஷிப் வளரதான் துரோகத்தெல்லாம் சாதாரணமா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் அப்படி போற போக்குல தூக்கி போட்டு போறார். தலைவனாவதற்கான முதல் தகுதியே துரோகங்களை தாங்கிக் கொள்வதுதான் அப்படிங்கறதான் தலைவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான விஷயம். சினிமான்னா போதுங்க, அவர் திரையுலகத்தில் இருக்குமே எல்லாரும் பேசும்போது கூட சொன்னார்கள், எதிரியாக இருந்தாலும் கூட அவன் திரையுலகத்தை கலை உலகத்தை சார்ந்தவன், அவன் கலைஞனா தான் பார்ப்பார். அவருக்கான விருதுகள் அவருடைய ஆட்சி காலத்துல மறுக்கப்படாது. அந்த திறமைக்கு சரியான தேர்வு பண்ணணும்னா அவருக்கான விருது அவர் கொடுத்துருவார். அப்படிப்பட்ட கலை உலகத்தின் மீது ஒரு தனிப்பட்ட அபரிமிதமான மரியாதை இருந்தது. நாங்க இளைஞன் படத்துக்கெல்லாம் போகும்போது இதெல்லாம் ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, நிறைய பேர் அவருக்கு இந்த மாதிரியான முகம் இருக்கிறதா, அரசியல் முகம் தெரியும், அவர் டெல்லி போய் ஆட்சி பண்ணது தெரியும், எல்லாரையும் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய இல்லத்திற்கு வரவழைத்தது தெரியும், யாரு வீட்டுக்குமே போகாத புட்டபர்த்தி பாபா,
ஒரு நாத்திகர்களுடைய உச்சத்தில் இருந்த கலைஞர் வீட்டிற்கு அவர் போய் அவர்கிட்ட பேசிட்டு வராருங்கிறது தெரியும். ஆனா இந்த மாதிரி நான் சொல்ற தகவல்கள் தான் இன்னும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அற்புதங்களை அவர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்கஷன், ஒரு சினிமா டிஸ்கஷன்ல இருக்கும். இப்ப மகாபலிபுரத்துக்கு போலாயா, இந்த படத்துக்கு கம்போசிங்க்கு அங்க போலாம் அப்படின்னு சொல்லி மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு போறாரு. இப்போ மகாபலிபுரத்துல எங்களை எல்லாம் கூப்பிட்டு நானும் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவும் முதல் முறையா சிஎம் கான்வாய்க்குள்ள உட்காந்துருக்கிறோம். ஆனா சிஎம் கான்வாயை அப்படி தூரத்துல இருந்து பாக்குறவங்க தான். ஆனா முதல் முறையா அப்படி திரும்பி பாக்குறாரு. நான் நின்று இருக்கோம். வரியா அப்படின்னாரு. ஐயோ வர்றதுக்கு என்னையா, உங்க கூட வசந்த மாளிகைக்குள்ள வர வேண்டாம்னு சொல்ல யாராவது இருப்பாங்களா அப்படின்ட்டு ஓடி போய் கான்வாயில ஏறிட்டான். கான்வாய் பறக்கிறது இங்கிருந்து 35 நிமிடத்துல மகாபலிபுரம் போயிடுறோம். அங்க போய் உட்காடுறோம். எல்லாம் அந்த தயார் பண்ணி கம்போசிங் எல்லாம் ரெடி பண்றோம். வித்யாசாகரோட இசை அங்க பாட்டு போட ஆரம்பிக்கும் போது அப்பதான் நான் முதல் முறையா கவனிச்சேன், ஒரு அழகான தாம்பாளத்துல வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் எடுத்துட்டு அங்க பக்கத்துல வைக்கிறாங்க. எனக்கு தலைவர் வெத்தலை போடுவாருங்கிறது எனக்கு அத்தனை வருஷம் பழகி எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் போறேன், அப்படியே அழகா அந்த விரல் எடுத்து அந்த மோதிர விரல்ல சுண்ணாம்பு எடுத்து வெத்தலை போடுறதையே அவர்கிட்ட தாங்க கத்துக்கணும். இலையதே வெத்தி இலையா மாத்தினவர் அப்ப அவரு. அதனால அதுல வெற்றலையை எப்படி ஈஸியா போட்டிருப்பாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி அழகா எடுத்து போட்டு அதுல வாசனை சுண்ணாம்பு வச்சு மடிச்சு அவர் வச்சுக்கிட்டு கம்போசிங். அப்ப நான் பக்கத்துல சண்முகனா சட்டு கேட்கிறேன், தலைவர் வெத்தலை போடுவோம். டிஸ்கஷன்ஸ், கதை விவாதம், வசனம் இது மாதிரி எழுதுனா அந்த சமயத்துல மட்டும் வெத்தலை போடுவார். கிட்டத்தட்ட அவர் ஒரு 30 வருஷம் பின்னோக்கி போயிட்டார். அப்ப அவருடைய சினிமாவில் அவர் பரபரப்பா இயங்கிட்டு இருந்தார் இல்லையா. ஏன்னா சினிமாவில் நான் இப்ப கூட சமீபத்துல என்னுடைய உதவியாளர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றேன், அவர் முதல்ல ராஜகுமாரி படத்துக்கு அவர் வசனம் எழுதும் போது 23 வயதுல நண்பர்களே, ஒருவன் ஒரு கல்லூரி படிப்பை முடிக்கிற வயது. அந்த வயதுல ஒருத்தன் பேனா எடுத்து ஒரு சினிமாவுக்கு வசனம் எழுதி முடிச்சிட்டாரு சார். அவரு ராஜகுமாரி முடிஞ்சிருச்சு, அடுத்து அபிமன்யு, அதுல ஒரு பேர் வரல. அதற்கு அடுத்தது 27வது வயதுல இன்று வரைக்கும் இதுபோல் ஒரு வசனம் இயற்ற முடியுமா என்று திரையுலகத்தை தீப்பிடிக்க செய்த பராசக்தி அப்படிங்கிற ஒரு மாபெரும் காவியத்தை செதுக்கி முடிச்சிருக்காரு. பராசக்தி போன்ற ஒரு எழுத்து புரட்சியை யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திரையுலகத்தின் மீது, கலை உலகத்தின் மீது, முக்கியமா எழுத்தின் மீது, தமிழின் மீது அவருக்கு இருந்த அந்த அபரிமிதமான பற்று. அவரே சொல்லி, என்னுடைய பழைய செல்போன்ல அது இருக்கு, இல்லைன்னு நான் போட்டு காமிச்சிருப்பேன். அவர் சொன்னாரு, இதே மாதிரி முதலமைச்சராக இருக்கும்போது வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு படத்திற்கு அவர் வசனம் ஏற்கனவே எழுதி கொடுத்ததை SSR அவர்கள் நடிக்கிறார். ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அந்த டைரக்டரும் தயாரிப்பாளரும் அவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னையா ஷூட்டிங் இருக்கும்போது இங்க வந்திருக்கீங்க? இல்லைங்க, நாங்க அவருக்கு இந்த வசனத்தை காமிச்சோம். ஆனா இந்த வசனம் ஏற்கனவே ஒரு நடிகர் பேசியது, ஏற்கனவே ஒரு நடிகர் பேசிய வசனத்தை நான் பேச மாட்டேன்னு SSR மறுத்துட்டாரு. அதனால இப்ப ஷூட்டிங் நிக்குது அப்படி சொல்லி ஓடி வராங்க. என்ன ஷூட்டிங் நிக்குதுங்கிறீங்க, வசனம் இல்லாம நிக்குதா? ஆமாங்கய்யா, இந்த வேற ஒரு புது வசனம் எழுதி கொடுத்தாதான் அவர் நடிப்பான்ட்டாரு அப்படின்னு சொல்றாங்களாம். இப்ப முதலமைச்சரா கோட்டைக்கு போயிட்டு இருக்காரு, உக்காந்து எழுதுறாரு. இதை தலைவரே சொல்லி இந்த வசனத்தை எங்ககிட்ட 86வது வயசுல அவர் பேசி கேட்டாரு. நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அவர் அப்ப போகிற வழியில அது ஒரு புறநானூற்று வீரக்காட்சி, ஒரு புறநானூற்று தாய் பேசுகிற மாதிரியான ஒரு வசன காட்சியை தான் அவர் எழுதுறாரு. அப்ப தலைவர் அவர்கள் அங்க எழுதியிருக்கிறாரு, குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாய் அமைந்திருக்கும், வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும், புலியின் குகையிலே அழகில்லை புதுமை அல்ல, கிளியின் மெய்சிலிருப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை, ஆங்கே இல்லத்து வாயிலிலே வெள்ளத்தை சிறிது கலந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநிறை கிழவி உறுத்தி, ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டி என்றான், ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகானா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு முதல் இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய் என்றால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழட்டு தமிழச்சி, வேடிக்கை நேரம் இதுவில்ல பாட்டி உன் வாடிக்கை ஜெயிலை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றால் மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய்க்கிழவி அக்கணமே, தாயம் ஆடுகையில் காய்களை இழப்பதுண்டு களமும் அதுவே, காயம் முதுகிலா மார்பிலா கடற்கை என்றால் காயம் முதுகில் என்றான், கிழவி துடித்தனர் இதயம் வெடித்தனர் முழவு ஒலித்த திக்கை நோக்கி முடுக்கினல் வேகம், ஆங்கே நந்தவன் நாட்டை காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம் சென்றங்கே சிறுமுனையில் தேடினாள், ஆங்கே ஈட்டிக்கு மார்பு காட்டி இறந்து கடந்தான் மகன், கருத்தெறிய பொய் சொன்ன கையவன் எங்கே, வாள் இங்கே அவன் நாக்கெங்கே என்று அந்த கவிதையை அவர் ஒரு உரைநடை வீச்சாக அவர் அந்த போகிற போக்கில் எழுதி கொடுத்த வசனத்தை அதற்கு பிறகு SSR அவர்கள் பேசி, அதற்கு பிறகு அவர் 86 வயசுல அவர் எங்களிடம் பேசி காட்டினார். அதை நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வயசுல அவர் எழுதினதை 40 ஆண்டுகள் கழித்து இப்ப நான் பேசினதை விட உணர்ச்சி பூர்வமாக
அந்த தமிழின் மீது இருக்கக்கூடிய தனித்துவமான அன்போட அவர் அள்ளி கொட்டிய அந்த அழகு இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையில எந்த நொடியில் யோசித்தாலும் அதை மறக்க முடியாத ஒரு பேரழகாக அந்த அழகு பதிஞ்சிருக்கிறது மனசுல. சோ இப்படி இந்த தலைவனை பற்றி எவ்வளவு பேசினாலும், எத்தனை பேர் பேசினாலும், தீரா புகழோடு தமிழகத்தில் ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் அது அந்த ஒற்றை தலைவனாக மாத்திரம் இருக்க முடியும். அந்த தலைவருடைய பெருமைகளை, அந்த தலைவர் இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் பெற்றுக் கொடுத்த உரிமைகளை பற்றி இன்று இந்த ஜென்சி கிட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையைத்தான் இன்னைக்கு இந்த இயக்கம் செய்ய வேண்டிய வேலையாக நான் கருதுகிறேன். அதுதான் மிஸ் ஆகி போச்சு. என்ன செய்தார் கலைஞர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி ஜென்சியிலிருந்து வெளியில வருது இல்லையா. யார் அவர்? ஒரு மஞ்சள் துண்டு போட்டுட்டு ஒரு கருப்பு கண்ணாடி அணிந்து ஒரு வயதான ஒரு நபர் இருந்தாரே அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கிறாங்க இல்லையா. அந்த இளைஞர்களாக இருப்பவர்களில் அந்த ஜென்சி கூட்டத்துக்குள் ஒரு சிலர், அவர்களுடைய அடி மனதில் ஆணி அடிக்கிற வகையில் இங்கே ஒருவன் சுயமரியாதையோடு அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு அந்த காரணம் அந்த ஒற்றை தலைவனுடைய கொள்கைகள் தான் என்பதை பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பதிவில் எந்த பிழையும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் இந்த இயக்கம் வெகு வேகமாக இயங்கினால் அந்த ஜென்சிக்குள்ளேயும் கலைஞரிசம், இதுவே கலைஞரிசம். இனி வரப்போகிற ஆண்டு சாதாரண ஆண்டு இல்ல, அது கலைஞரிசம் என்று போற்றப்பட வேண்டிய இசங்களில் இந்த கலைஞரிசம் போய் மக்கள் மத்தியில இல்ல, அது மக்கள் மத்தியில் நிறைய சேர்ந்துருச்சு. நான் சொல்லுகிற அந்த ஜென்சி கூட்டத்திற்குள், அந்த ஜென்சி மக்களுக்குள், அந்த இனத்திற்குள் கலைஞரிசத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு புள்ளியில் குவிந்து செயல்பட்டால் மாத்திரமே சாத்தியம். அப்படி அது நிகழ்ந்து விட்டால் சூரிய உதயம் சத்தியம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்துல நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய, எனக்கு எப்ப மாண்புமிகு அப்படிதான் வருது. ஏன்னா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர்கள் எப்போதுமே நம்முடைய மாண்புக்கு மக்களுடைய நெஞ்சத்திற்கும் நெருக்கமானவர்கள் தான். அப்படிப்பட்ட பெருந்தகைகள் இங்க மேடையில் வர்றாங்க. அண்ணன் மதிப்புக்குரிய ஏவா வேலையா அவர்கள் இந்த இடத்துல வர்றாங்க. அவருடைய பேச்சரகம் இன்னும் நம்ம எல்லாம் எழுச்சி கொள்ளக்கூடிய, உணர்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம். என்ன, அவருடைய வாழ்ந்து அவருடைய நிழலாக, அவருடைய சுவாசமாக, அவருடைய தனக்கும் அவருக்கும் வேறில்லை அப்படிங்கிற அளவிற்கு அவருடைய பயணங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. அப்படி நான் நிறைய தடவை அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் இவர்களோடு இல்லாமல் நான் கலைஞரை தனியாக பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமைக்குரிய பந்தங்கள், சொந்தங்கள் இந்த மேடையில் சூழவிருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சுக்களையும் கேட்க மிகுந்த ஆவலை வெளிப்படுத்தி இந்த அளவில் ஒரு மிகப்பெரிய தலைவனை பற்றிய நினைவுகளை, ஒரு சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அளித்த அந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளையும் தெரிவித்து இந்த அளவினுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.